சிலுக்கு சிலுக்கு சிங்காரி சிங்காரி கதையை சொல்றேன். வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. மெட்ராஸ் மேட்னி லைஃப்ல சில நேரத்தில் நம்ம பார்க்குற படம் நம்ம லைஃபோட ஏதோ ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தும். ஒரு சில படங்கள் நல்லதை ஞாபகப்படுத்தும், ஒரு சில படங்கள் கெட்டதை ஞாபகப்படுத்தும். ஒரு சில படங்கள் நம்ம வாழ்க்கையோட பயணத்தில் பல விஷயங்களை கூடவே இருந்து பார்த்த மாதிரி நிறைய விஷயங்களை ஞாபகப்படுத்தும். எனக்கு மெட்ராஸ் மேட்னி இது மூணுமே பண்ணுச்சு. மெட்ராஸ் மேட்னியோட சாராம்சம், கதை சுருக்கம் என்ன? நார்த் சென்னையில் வாழ்கிற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சந்திக்கிற பிரச்சனைகள், நல்லது கெட்டது, இது எல்லாத்தையும் தான் இந்த படம் பேசியிருக்கு. பொதுவாக நம்ம லைஃப்பில் பார்க்குற ஒரு அப்பா பசங்களுக்கு எப்பவுமே ஹீரோவாக தான் தெரிவாங்க. அந்த ஹீரோ ஸ்டேட்டஸை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் அந்த அப்பா நிறைய விஷயங்கள் தான் சக்திக்கு மீறியும் செய்வாங்க. அப்படி ஒரு நிலை மாறி தடுமாறி தான் பிள்ளைங்க முன்னாடி தன்னோட ஹீரோவா அந்த ஸ்டேட்டஸை இழந்து எதுவுமே செய்ய முடியாத ஒரு பரிதவிக்கிற நிலையில இருக்கிறப்போ அந்த அப்பா இந்த மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க. தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தன் பிள்ளைங்க நல்ல நிலையில படிக்க வைக்கணும், படிச்சுட்டா என் பிள்ளைங்க வசந்துரும்னு நினைக்கிற ஒரு அம்மா ஒரு அப்பா இப்படி இருப்பாங்க. தனக்கு லவ் பண்ணி அவரோட சேர முடியல, அப்பா பேச்ச மீற முடியல, ஆனால் அப்பாவையும் கஷ்டப்படுத்த முடியாது. எப்படியாவது இந்த குடும்பத்துக்கு நம்ம ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு குடும்ப பாரத்தை சுமந்துக்கிட்டு தான் கனவையும் விட்டுட்டு குடும்பத்துக்காக ஒரு ஐடியில் வெளியூரில் கஷ்டப்பட்டுக்கிட்டு அங்கே அவங்க பர கஷ்டத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு ஒரு நல்ல நிலைக்கு போகணுன்னு வெளிநாடு வாய்ப்பு வரும்போது அதை ஏற்றுக்கிட்டு திருமணம் தள்ளி போகிறதையுமே அந்த வழியை காட்டாமல் மறைச்சிக்கிட்டு இப்படி ஒரு குணமுள்ள ஒரு பொண்ணு. இது எதையுமே கஷ்டம் தெரியாமல் வளர்ந்த ஒரு பையன், தான் அப்பாவை ஹீரோவை பார்த்தவன், வளர வளர தான் அப்பா கெத்து இல்லை, நம்ம அப்பா எதுக்கும் லாய்க்கு இல்லாதவர் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வரும்போது அந்த பையன் அப்பாவையும் அம்மாவையும் எப்படி பார்க்குறான் அப்படின்ற ஒரு பையன். ஸோ இதுதான் கேரக்டர்ஸ். இந்த மாதிரி கேரக்டர்ஸ்குள்ளே தான் நம்ம நிறைய வாழ்ந்திருப்போம் வளர்ந்துருப்போம்னு நான் நினைக்கிறேன். என் லைஃப்க்கு இது அவ்வளோ பொருந்திருந்தது. ஸோ இதில் அப்பாவா வர காளியங்கட் ஒரு ரோல் கொடுத்தா அதை நான் என்ன மாதிரி வேணாலும் பண்ணுவேன், எப்படி வேணாலும் பண்ணுவேன், அதுக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு முனைப்போட அந்த ரோலுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணுன்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் 2 வயது முதிர்ந்த பிள்ளைகளுக்கு அப்பாவை நினைக்கணுன்ற கேரக்டர்லாம் அது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இதில் பள்ளி பருவம், மத்திய பருவம், திருமண பருவம்ன்ற உரிய பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அப்பாவாக நடந்துக்கிட்டு அவர் அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்கார். எனக்கு அவர் பேரை தாண்டி அப்பான்றது தான் எனக்கு மனசில் நிற்கிதுன்னா அவர் எப்படி நடிச்சிருப்பாருன்னு பாருங்க. அதுக்கப்புறம் அம்மாவை வர ஷெல்லி, உண்மையிலேயே இந்த சூழல்ல ஒரு தாய் எப்படி இருப்பாங்களோ அதை ரொம்ப அழகாக புரிஞ்சிருக்காங்க. அதுவும் அந்த அம்மா கேரக்டரை இன்ட்ரோ பண்ணும்போது அவங்களோட டெய்லி ரூட்டீன் எப்படி இருக்கும்னு காட்டும் போது நம்ம வீட்டில் நம்ம வளர்ந்து நம்ம பார்த்து வளர்ந்த நம்ம அம்மாக்களை ரொம்பவே நினைவுபடுத்துவாங்க. அதுக்கடுத்து ரோஷினி பிரியன் சீரியஸா எனக்கு அவங்கள பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப என்னோட சகோதரியை பார்க்குற மாதிரி ஒரு நிலையை அந்த கேரக்டர் எனக்குள்ள அவ்வளோ க்ளோஸாக இருந்தது. அப்படியே அந்த அந்த ஒரு பொண்ணு படுற வேதனையை அப்பா அம்மா கிட்டையும் காட்ட முடியாமல் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பீக் ப்ரெஷரில் தான் அப்பா கிட்ட தெரியாமல் பேசுகிற வார்த்தையினால பேசி முடிச்சதுக்கப்புறம் அவங்க உடஞ்சி அழுகிற சீனாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் அப்பாவை நேரில் சந்தித்து அவங்க அவங்க அப்பா ஃபீல் பண்ணி பேசும்போது அவங்க அப்பா சாரிப்பான்னு கேட்குற நிலையாக இருக்கட்டும். கிளைமேக்ஸில் அவங்க அப்பான்னு கூப்பிட்டு திரும்பி அவர் என்னம்மான்னு கேட்கும்போது அவர்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாமல் ஒரு வெளிநாடு போகிற வாய்ப்பு கிடைச்சும் மன நிம்மதி இல்லாமல் போகிற அந்த ஆட்டோ பயணமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவங்க அழகாக புரிஞ்சு போயிருக்காங்க. இது எதுவுமே இல்லாமல் கஷ்டம் பார்க்காம வளர்ந்த அப்பா ஒரு கெத்தா பார்த்த ஒரு பையன் ரோல்ல விஸ்வா அடிச்சு முடிச்சு ஜாலியாக இன்ஸ்டாகிராம் சுற்றிக்கிட்டு பொண்ணு மேலே க்ரஷோட இருந்துக்கிட்டு அந்த பொண்ணு ரிப்ளை பண்ண முடியாத காணில் இருந்துக்கிட்டு தான் ஆசையாக வளர்க்கப்பட்டனா ஒரு சூழலில் இறக்கும் போது மொத்த கோவத்தையும் அந்த இறப்புக்கு சம்மந்தப்பட்ட இபி ஆஃபீஸ் அவர் காட்டுற விதமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதே இடத்துல அவரோட பழைய சிநேகிதன் அவங்க அப்பாவை பற்றி சொல்கிற விஷயம் கேட்டு அவன் மனம் முடிஞ்சு அவங்க அப்பாட்ட போய் சாரி கேட்கலான்னு போகும்போது கூட இல்லை அது கிரிஞ்சாக இருக்கும்னு தெரிஞ்சு அதை காட்டிக்காமல் இருக்கிற நிலையாக இருக்கட்டும். ஒரு ஸ்டேஜில் அவங்க அப்பா என்னை யாராவது தப்பாக பேசினா சொல்லணும் போது டக்குன்னு கோவத்தில் ஒரு கெட்ட வார்த்தை வந்தோன்னா ஐயோ குடும்பத்துக்கு முன்னாடி கெட்ட வார்த்தை பேசிட்டுமே இந்த வாயை கடிச்சிக்கிற சீனாக இருக்கட்டும், ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த 4 கதாபாத்திரமும் உண்மையிலேயே கதாபாத்திரமா இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஏதோ ஒருத்தரை ஞாபகப்படுத்துச்சு. ஸோ ஒவ்வொரு கதாபாத்திரமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லணும். இந்த படம் ஆரம்பிக்கிறது நம்ம சத்யராஜ் சார் மூலயமா. உண்மையாக சொல்லப்போனால் முதல் ஒரு 15 நிமிஷம் நம்மளை ஃபன்னாக கூட்டு போகிறதே அவர் தான். ஒரு கதாசிரியராக இன்ட்ரோவை அவர் எழுதுகிற கதைகள்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷன் அது இதுன்னு ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்கிறப்போ
அவர்கிட்ட ஒரு கம்யூனிஸ்ட் பெண்மணி வந்து, ஏன் நீங்க வந்து ஒரு யதார்த்தமான ஒரு மனிதனோட வாழ்க்கையை படமா இல்ல கதையை எழுதக்கூடாதுன்னு சொல்ல போக, அங்க அவர் தேடி போகும்போது தான் நம்ம காளி வெங்கட்டை பார்க்குறாரு. அங்க இருந்தா அந்த படம் காளி வெங்கட் வாழ்க்கைக்குள்ள பயணமாகுது. அதுக்கப்புறம் நிறைய இடங்கள்ல சத்யராஜ் வாயிலாக அவர் வாய் வழியாக தான் அந்த கதை டிராவல் ஆகும். அவர் ஆரம்பிக்கிறது ஃபன்னா இருந்தாலும் முடிக்கிறது ரியாலிட்டி க்ளோஸா ரொம்ப எமோஷனலா முடிச்ச விதம். இந்த படத்தோட பாசிட்டிவ்னு நான் சொல்றது ஒட்டுமொத்தத்தையும் தான் சொல்லுவேன். ஏன்னா இது ஒருத்தரால மட்டும் இதை இவ்வளவு தூரத்துக்கு அழகா ஒரு படைப்பா கொண்டு வர்றது கஷ்டம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் தி கேப்டன் ஆஃப் த ஷிப் டேரக்டர்ல ஆரம்பிச்சு இது சின்ன ரோல் பண்ண அந்த நாய்க்குட்டி வரைக்குமே இதுல அவ்வளோ முனைப்பு இருந்ததுன்னு சொல்லணும். ரொம்பவே அழகா இருந்தது. எனக்கு இந்த படத்துல வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் என்னை எங்கேஜிங்காகவும் வச்சிருந்தாங்க, இன்ட்ரெஸ்டிங்காகவும் வச்சிருந்தாங்க. நிறைய இடங்கள்ல நான் சிரிச்சேன், நிறைய இடங்கள்ல நான் அழுதேன், நிறைய இடங்கள்ல நான் மிஸ் பண்ணவங்க நான் யோசிச்சு பார்த்தேன். ஸோ இந்த படத்தோட ப்ளஸ் நான் அதை தான் நினைக்கிறேன். இசை வந்து இந்த படங்கள்ல வர மாதிரி பாடல்கள் ரொம்ப பெருசா பேக்ரவுண்ட்லாம் வராம எங்கெங்க தேவையோ அதை அழகா கொண்டு போயிருந்தாரு சாரங்கன். ரொம்பவே அருமையான ஒரு இசை, மனதுக்கு ரொம்ப வந்து நிறைய காட்சிகளை வந்து அவங்க காட்சி பண்ண வரைக்கும் தாண்டி அந்த இசை நமக்குள்ள சேர்த்த விதம் ரொம்பவே பெரும் பங்குன்னு சொன்னோம். அதே மாதிரி தான் ஒளிப்பதிவும் அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாங்க. அந்த நடுத்தர வர்க்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற அந்த வீடுகளில் இருக்கிற விஷயங்கள் முதல் கொண்டு சினிமாட்டோகிராஃபியில் பிடிச்ச விதம், அந்த விஷுவல்ஸ் ரொம்பவே அருமையா இருந்தது. கார்த்திகேயன் மணி அவர்களின் இயக்கம் வந்து ஒரு கதையை திரைக்கதையா மாத்துறதுல நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதை இன்னும் திரைக்கு கொண்டு வரும்போது விஷுவலா காட்டுறப்பையும் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அவர் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ஆனா படமா பாக்குறப்போ நம்மளுக்கு எதையுமே அவர் சாக்ரிஃபைஸ் பண்ண வித மாதிரி எனக்கு தெரியல. எப்பவுமே ஒரு மிடில் கிளாஸ் படம் அப்படின்னா அது இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு சினிமாட்டிக்கா முடிக்காம இப்படியும் முடிக்கலாம், அதான் யதார்த்தத்தின் உண்மை. அந்த எண்டிங் வந்து ஹாப்பியாவே நீங்க பாக்குறவங்களுக்கு புரிஞ்சாலும் அதுக்குள்ள அந்த கதாபாத்திரமா இருக்கிறவங்களுக்கு அது ஹாப்பியா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட இந்த படம் முடிஞ்சதுன்னு சொல்லணும். மொத்தத்துல மெட்ராஸ் மேட்டின்ற டைட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு மெட்ராஸ்ல நார்மலா வாழ்ற மிடில் கிளாஸோட வாழ்க்கையை படமா எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த மெட்ராஸ் மேட்டி டைட்டில் வச்சிருப்பாங்களோன்றது தான் என்னோட இது. எனக்கு இந்த படம் எந்த அளவுக்கு க்ளோஸ் டு ஹார்ட் ஆச்சுன்னா 100க்கு வந்து நான் 90 கொடுப்பேன். கண்டிப்பா இப்போ வர சின்ன படங்கள் வந்துட்டு மக்கள் மத்தியில ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றத தான் என்னோட கணிப்புன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்வியஸ்லி இப்போ வந்த டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், இப்போ இந்த மெட்ராஸ் மேட்டியாக இருக்கட்டும், உண்மையிலேயே தமிழ் சினிமாவுக்கு வந்து கிடைச்ச ஒரு ஜெம்முன்னு சொல்லணும். கண்டிப்பாக தியேட்டரில் மிஸ் பண்ணாமல் பாருங்க. கண்டிப்பாக இந்த படம் உங்களையும் ஏதாவது செய்யும். ஸோ அவ்வளோதான் மக்களே, மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு திரைப்படம், வேற ஒரு விமர்சனம், வேற ஒரு முன்னோட்டத்தோடு உனக்கு சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் விஜய் கிராதகன். நம்ம ஷோ ரீல் அந்து போச்சு. எப்பா சாமி போதும்டா ஓட்டது, ரீல் அந்து போச்சு.